Hi friends, welcome back to my channel Samayaltoday. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். காய்கறி, வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. இது செய்யறதுக்கு அதுவும் இல்லாம ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷும் கூட. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, இதனோட டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே நாக்கிலேயே நிற்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான டிஷ். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இன்றைக்கி நான் காரத்துக்காக 3 வரமிளகாயை வந்து நான் எடுத்திருக்கேன். இதுவே போதும். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். நான் 3 வரமிளகாய் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதனோட நிறம் வந்து நல்லா மாறி வரணும். அதனால் வந்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். அதனோட நிறம் வந்து இப்போது மாறிடுச்சு. அது கூட ஒரு அரை கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இல்லை அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 4 பல் பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அதனோட நிறம் வந்து கொஞ்சமாக மாறி வந்தால் போதும். ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி இந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போது இதனோட நிறம் வந்து மாறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்கள், இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவு இருந்தால் போதும். கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்காம ஒரு வாட்டி நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் அளவு தண்ணியை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து மைய அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். அதே சமயம் வந்து ரொம்ப கெட்டியாக அரைச்சிக்கணும். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். ரொம்பவும் வந்து மையவும் அரைக்காமல் ரொம்பவும் குறைப்பாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ பேனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் 1/2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பருப்பினோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட துவையல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தோட நம்ம இது கூட நல்லெண்ணெய் சேர்த்தும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து பரிமாறிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட துவையல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ருசி நாக்கிலேயே இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.